அவர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து அதிமுகவுக்கு புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு வந்தவர். ரசிகர் மன்றத்தில் இருந்தார். நான் இருந்தார் புரட்சித் தலைவர் ரசிகர். அதுலேருந்து ஈர்க்கப்பட்டு வந்தவர் தான் அவர். அண்ணன் முத்துசாமி வந்து அவருடைய பேரலாம் முத்துசாமி வந்து எப்படி வந்தார்னா, இவர் அடிமட்ட தொண்டனாக வந்தார். முத்துசாமி அப்படி இல்லை, அவர் ஆடிட்டரை பிடிச்சி யாரை புரட்சித் தலைவரோட ஆடிட்டரை பிடிச்சி ஆடிட்டர் வழியாக குறுக்கு வழியில் வந்தவர் அண்ணன் முத்துசாமி. குறுக்கு வழியில் வந்த மட்டும் இல்லை, அன்றைக்கே அம்மாவோட ஜானகி அம்மாவோட தலைவரோட கடைசி பணம் 4 கோடி தான் அவர் கையில் இருந்தது. யார் கையில்? ஜானகி அம்மா கையில். முத்துசாமி வேணா அந்த ஜானகி அம்மாவே ஏமாற்றி 4 கோடி எடுத்து போயிட்டார். 4 கோடினா இன்னைக்கு 400 கோடிக்கு சமம். நான் சொல்கிற காலத்தில் 80களில் புரட்சித் தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் 87 அன்னைக்கு எடுத்து போனவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம், இன்னைக்கு அந்த குடும்பம் பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறது நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணத்தை திருப்பி தரல அந்த முத்துசாமி. ஆனால் செங்கோட்டையன் அப்படி கிடையாது, நல்ல பண்பாளர். அதாவது ஒரு ஆடிட்டர், புரட்சித் தலைவர் ஆடிட்டர் மூலியமாக உள்ளே வந்து அதை ஆக்குவே பண்ணவர். ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் வந்து கீழேருந்து கிழக்கு செயலாளர் நகர செயலாளர் அப்படி தொட்டு வந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் கோபிச்செடி தொகுதி கூட இல்லை, வேற ஏதோ ஒரு தொகுதி இருந்தால் அவர் கொங்கு தானே, அதுவும் கொங்கு தான். அந்த மண்டலத்துலேருந்து வேற தொகுதியிலேருந்து உள்ளே வந்தவர். அவர் என்ன சமூகத்தில் வராரு? அவர் வெள்ளாள கவுண்டருங்க, எடப்பாடியோட சமூகம் தான். அவரோட அரசியல் பயணத்தில் தேர்தல் வெற்றி தோல்விகள் எப்படி அமைஞ்சிருக்கு? அவர் ஒரே ஒரு முறை 96 மட்டும் தான் தோத்தார். திமுக ஆட்சிக்கு வந்த அந்த டைம் ஒரே ஒரு முறை தான். மற்றபடி அவர் நின்ன தொகுதி அனைத்திலே வெற்றி பெற்றார்.